ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை ப்ரொஃபஷனல் மூடாக எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்லேருந்து மணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ப்ரொஃபைலில் ஏர்ன் பண்ணலாம், அப்படிலாம் பேஜிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரொஃபைலில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ரொஃபஷனல் மூடாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி இப்போ வந்து ப்ரொஃபஷனல் மூடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லோகோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 டாட் பட்டன் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே பார்த்தீங்களா அன்லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா லாக் ப்ரொஃபைல் அப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணலை, அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு காட்டியிருக்கும். அதாவது நீங்கள் வந்து ப்ரொஃபைலை லாக் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மோட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அன்லாக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் மோடாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்லாக்கில் இருக்குது. ஸோ நான் வந்து லாக் பண்ணலை, அதனால் எனக்கு வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு லாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்லாக் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்காங்க. அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோவாகும் டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நாம் வந்து ப்ரொஃபஷனல் மோடாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ பப்ளிக்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ டன்னுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் டன்னுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த 3 ஸ்டெப்ஸ் எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மூட் அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஆன் பண்ணுங்கள். டர்ன் ஆஃப் ப்ரொஃபஷனல் மூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மூடாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி டேஷ்போர்ட் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ நம்ம வந்து சி டேஷ்போர்ட் அப்படின்னு வந்து காட்டலை அப்படின்னா அது வந்து ப்ரொஃபஷனல் மூடாக வந்து கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ரீல்ஸாக இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், அது எப்படி வியூஸ் போயிருக்கு, அதோட அனலிட்டிக்ஸ் எல்லாமே இது மூலிமா பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் அதாவது ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை ப்ரொஃபஷனல் மூடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், தேங்க்யூ. அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.